ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தீனாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் வறுவல் கிரேவி. அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பட்டை நான் பாதியாக உடைச்சி வச்சுருக்கேன், 4 ஏலக்காய், அப்புறம் 5 கிராம்பு எடுத்திருக்கேன். கருப்பு மிளகு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுடராக பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சுமாராக இடித்தாலே போதும். அடுத்து ட்ரை சில்லி ஒரு 10 எடுத்திருக்கேன், பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ, 2 டொமேட்டோ நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செஞ்சுருக்கேன். அப்புறம் அனியன் பேஸ்ட், இது சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு 6லேருந்து 7 வெங்காயம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அடுத்து நம்ம சிக்கனை தனியாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜெமின் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சால்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற பொருட்களை போட்டுடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை முதல்ல போட்டுடணும். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிடி அளவு கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதை தொடர்ந்து ட்ரை சில்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 டொமேட்டோவும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். இந்த வீடியோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கிரேவி வேணும், அதனால் நான் தண்ணியை கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் குறைவான தண்ணியை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ குக் பண்ணணும். அப்போ தான் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி உங்களுக்கு ட்ரையான வறுவல் கிடைக்கும். எனக்கு கிரேவியாக வேணும், அதனால் நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
அனலும் நீங்கள் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இடையில தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுவல் நல்ல கொதி வந்திருக்கு. இந்த பதத்தில் நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசி அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகை கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், அதில் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அதனால் இந்த நேரத்தில் அளவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம சிக்கன் வறுவல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சுவையான சிக்கன் வறுவல் கிரேவி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.